எப்பயாச்சும் ராகி கஞ்சி குடிப்பேன். அதுவும் இப்போலாம் குடிக்கிறது இல்ல. ஆனா எப்பயுமே அவங்க வந்து என்னை விட்டு சாப்பிட மாட்டாங்க. எப்பவுமே சரி. என்ன சாப்பிடறதுக்கு கூப்பிடுவாங்க. ஒண்ணா தான் சாப்பிடுவோம். வேலை ஒர்க் அதிகமா இருக்கு, லேட் ஆகும், வரல அப்படி கொஞ்சம் டைம் எடுக்கும்னா, எனக்கு ரொம்ப பசிச்சா நான் சாப்பிட்டுருவேன். ஆனா அப்பயும் இவங்க வந்துட்டு சாப்பிடு சாப்பிடுன்னுவாங்க. ரொம்ப நாள் உயிரோட இருக்கவா? நீங்களே சொல்லிடுங்க 360. ஆமா எஸ்கே. அதுதான் பிரச்சனையின் உச்சமா இருக்கு. ஆனா, உண்மை என்னன்னா, நம்மளுடைய ஏதோ ஒண்ணுலாம் இல்ல. நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாற மாற என்ன ஆச்சு, இப்போ கம்பல்சரி வந்து ஆஃப்டர் 8 தான் சாப்பிடுற மாரி இருக்கு. ஆனா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நானும். பட் சம்டைம் அப்படி ஆயிடுது. ரொம்ப அதுக்கு அடிக்ட் ஆயாச்சு. லேட் டைம் சாப்பிடுறது. ஓகே பிரதர். உங்களுக்கு வீட்டுக்கு போக எவ்வளோ ஆகும் பிரதர்? ரமேஷ் பிரதர்? கண்ட்ரோல் பண்ணாதீங்க பிரதர். கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ருங்க. ஹெல்த்தை பார்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்குமே ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இந்த காம நாளைக்கு வந்து சிரிக்கட்டுமா தம்பி? இன்னைக்கே சிரிக்கணுமா? நடிமா, ரொம்ப நாள் சாகாம இருக்கு, என்னம்மா பண்ணணும்? ட்ரை டு பி ஓகே ஓகே. கண்டிப்பாக ட்ரை. அதுக்கு தம்பி என்ன போட்டிருக்காருன்னா, சாகாம இருக்கணும். என்னென்ன வேலை கட்டுறேன், கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போட்டு விட்டுருக்காரு பார்த்துக்க. ஓ மை காட். இது எதுக்கு எஸ்கே? ஐயோ, இப்போதான் ஒரு பக்கமாக வந்திருக்கீங்களா? ஒரு பக்கம் மீன்ஸ் உங்கள் வீட்டு தானே வந்துட்டீங்களா? உங்கள் வீட்டுக்கிட்ட எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு தெரியலையே. ஓ ஆமாம்ல எஸ்கே, கரெக்டு தான். அதுவும் கரெக்டு. நின்றுக்கிட்டு தூங்க முடியாதுல்ல, அதான் படுத்துக்கிட்டு தூங்குறோம் அப்படின்னு தான் சொல்லலாம் இல்லை பிரதர்? ஐம்புலங்களையும் அடைக்கணுமா ரமேஷ் பிரதர்? ஊரில் இருக்க மொத்த அறிவாளியும் நம்ம லைவில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த நேரத்தில் வந்து கப்பு கப்புன்னு அள்ளிட்டு போங்க.